ஸ்ரீசக்கரவரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி 9ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இதுவரை இந்த பதிகம் முழுக்க ஒவ்வொரு பாட்டிலும் முதல் 2 அடிகள் தப்பு தப்பா மனித பேர் வைக்காதீங்கன்னார். அடுத்த 2 அடிகள்ல பகவத் பாகவத ஆச்சாரிய சம்பந்தம் கொண்ட திருநாமத்தை குழந்தைக்கு சூட்ட வேண்டும்னு வலியுறுத்தி வந்தார். இப்போ 9வது பாசுரம் தம் நிறைவான உபதேசத்தை வழங்குகிறார் பெரியாழ்வார். அதனால அந்த 2+2 ஃபார்முலா கிடையாது. மொத்த பாசுரமும் சேர்ந்து ஒரே கருத்து. குழந்தைக்கு பகவானுடைய திருநாமத்தை சூட்டினால் நாம் பெறக்கூடிய உயர்ந்த பலன் என்ன? அத ஒரே பாட்டில் தெரிவிக்கிறார். 9வது பாசுரம் ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திர பிள்ளையை என் முகில்வண்ணன் பேரிட்டு கோத்து குழைத்து குணாலமாடி திரிமினோ நாத்தகு நாரணந்தம் அன்னை நரகம் புகாள். ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திர பிள்ளையை என் முகில்வண்ணன் பேரிட்டு கோத்து குழைத்து குணாலம் ஆடி திரும்பினோ நாத்தகு நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அதாவது நம்ம குழந்தை இருக்கே, அந்த குழந்தைக்கு நாம பகவானுடைய திருநாமத்தை சூட்டுறோம். சூட்டும் போது என்ன ஆகுமா? அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார் பெரியாழ்வார். ஊத்தை குழியில், ஊத்தைனா அழுக்குன்னு அர்த்தம். ஊத்தை குழினா அழுக்கான குழி. இந்த மழை பெஞ்சா சேரு சகதி எல்லாம் குழியா ஃபார்ம் ஆகி இருக்கும் அல்லவா? அப்படி உருவான அந்த குழிக்குத்தான் ஊத்தை குழின்னு பேரு. அந்த ஊத்த குழி முழுக்க பார்த்தா ஒரு பக்கம் சேரு சகதி, இன்னொரு பக்கம் கொசு இதெல்லாம் உருவாயின்னு இருக்கும். அங்க பார்த்தா டெங்கு, மலேரியா, ஃபைலேரியா எல்லா வியாதிகளுக்கும் அதுதான் இருப்பிடமா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் மொத்தமா அமுதம் பாய்ஞ்சதுன்னா, அமுதத்தை பாய்ச்சினா அந்த இடம் என்ன ஆகுமா? அப்படியே சுத்தமாக ஆகிவிடுமா. நாம கேட்டோம், இல்லையே, நாங்க பொதுவா பார்த்தது எப்படின்னா, அமுதத்தை கொண்டு ஊத்தை குழியில விட்டா அமுதமும் அழுக்கா போயிடுமேன்னோம். அது சாதாரண அமுதம். பகவானுடைய திருநாமம்ங்கிற அமுதம் என்ன பண்ணும்னா, அதை ஊத்த குழியில கொண்டு விட்டா திருநாமம்ங்கிற அமுதம் அசுத்தமாகாது, கெட்டு போகாது. இந்த ஊத்தை குழியையே அது தூய்மையாக்கி விடும். நமக்கு புரியறாப்புல உதாரணம் சொல்லணும்னா, 2 ஒண்ணுன்னு அர்த்தம் இல்ல, மீண்டும் சொல்லிடுறேன், இது புரியறதுக்காக சொல்றது. இந்த ப்ளீச்சிங் பவுடர்னு ஒண்ணு போடுறா இல்லையா? ப்ளீச்சிங் பவுடருங்கிறத போட்டாச்சுன்னா, ப்ளீச்சிங் பவுடர் அழுக்காருதா இல்லையாங்கிறது அப்புறம் போட்டுட்டா அந்த இடம் சுத்தமாகும். ஆனா பகவானுடைய திருநாமம் எப்படின்னா, அது அமுதமாகவும் இருக்கும். ஒரு பக்கம் இந்த ஊத்த குழிய சுத்தமும் பண்ணும், சுத்தம் பண்ணியும் தன் தன்மை மாறாமல் நமக்கு இனிமையாகவும் இருக்கும். இதுதான் பகவானுடைய திருநாமத்தின் ஏற்றம். இப்ப அப்படியே அந்த உதாரணத்தை கொண்டு பொருத்திக்கோங்க. ஊத்தை குழியில் ஒரு அழுக்கு குழி ஒண்ணு இருக்கு. அமுதம் பாய்வது போல், அதுல அமுதத்தை கொண்டு பாய்ச்சுவது போல உங்கள் மூத்திர பிள்ளையை, இந்த இடத்துல மூத்திரம்னா அழுக்குன்னு அர்த்தம். மூத்திர பிள்ளையை, நம்ம குழந்தை இருக்கே, ஒத்துப்போமே, எல்லாம் அழுக்குல இருந்து தான் பிறக்கிறது. நம்ம உடம்பே அழுக்கு தான். இதுல இருந்து வரக்கூடிய பிள்ளைன்னா அதுவும் அழுக்காத்தான் பிறந்திருக்கு. அதனால அழுக்கு குழி போல குழந்தை இருக்கான். அதான் மூத்திர பிள்ளையை. அதுல அமுதத்தை பாய்ச்சணும்னா என் முகில் வண்ணன் பேரிட்டு, மேலேந்து அமுதம் பொழிவது போல முகில் வண்ணன், முகில்னா மேகம், முகில் வண்ணன்னா கருப்பு மேகம் போல் வண்ணம் கொண்டவன். பெரியாழ்வாருக்கு பெருமாள் மேல அபிமானம் பாருங்க. என் முகில் வண்ணன், என் பெருமாள். இந்த விஷயத்துல நான் எனதுன்னு தாராளமா சொல்லிக்கலாம், தப்பே இல்லை. லௌகிக விஷயத்துல சொன்னாதான் தப்பு. என் முகில் வண்ணன், என்னுடைய பெருமாள் பேரிட்டு அவன் திருநாமத்தை சூட்டுங்கள். அந்த நாமாமிருதம்ங்கிறது எப்படி வரதான்? வானத்துல ஒரு மேகம் அந்த மேகம் ஊத்தை குழியில் அமுதம் பொழிந்தால் எப்படி இருக்கும்? அது போல நாராயணன் மேல கருப்பு மேகமா இருக்கான். அவன் திருநாமம்ங்கிற அமுதம் ஊத்தை குழியான இந்த குழந்தை மேல பாயறது. பாஞ்சதும் என்ன ஆகுதுன்னா, அதில் உள்ள அழுக்கெல்லாம் விலகிறது, குழந்தையே அமுதமயமாறுது. அப்படிப்பட்ட அமுதமயமான குழந்தைய பார்க்கும்போது நமக்கும் அவனுடைய தாய், அவனுடைய தந்தை, அந்த உறவுனால பக்தி பொங்கி வருமா. கோத்து குழைத்து, இதுல பாருங்க அந்த வார்த்தைய, கோத்துனாலும் கலந்துன்னு அர்த்தம், குழைத்துனாலும் கலந்துன்னு அர்த்தம். அதாவது பெருமாளோடு நாம் அப்படியே கலந்து நன்றாக பரிமாற முடியுமா. ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை குழந்தைய கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா கூப்பிட்டுட்டே இருப்போமோ இல்லையோ? அப்ப பகவன் நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்ற பாக்கியம் கிடைக்கிறதோ இல்லையோ? அதனால கோத்து குழைத்து கலந்து கலந்து பகவானோடு உறவாடி உறவாடி குணாலமாடி திரும்பினோ. குணாலம்னா என்னன்னா, இது பாருங்க, மீண்டும் நமக்கு யாரு ஞாபகம் வரணும்னா, நம்ம திருக்குடந்தை மோகன் சுவாமி பெரியாழ்வார் ஏதாவது ஒரு வார்த்தை சேர்த்துட்டே இருப்பார்.
இந்த குணாலம் அப்படின்னா ஆனந்த கூத்துன்னு அர்த்தம். சில பேர் ரொம்ப தலைக்கு மீறி சந்தோஷம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கூத்தாட ஆரம்பிச்சிருவாளாம். ஆனந்த கூத்தாடுதல்னு சொல்றேன் பாருங்க. அதாவது ஒரு அதிகபட்சமான ஒரு சந்தோஷத்தில் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம திடீர்னு நடனம் ஆடினோம்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப புரியிறாப்புல உதாரணம் சொல்றேனே, வேர்ல்டு கப் கிரிக்கெட் பார்த்துட்டே இருக்கும், இந்தியா ஜெயிச்சுடுத்துன்னு தெரிஞ்சதும் உட்காந்து பாக்குறவன் அப்படியே குதிப்பான் பாருங்க, அதுக்குதான் குணாலம்னு பேரு. அதாவது இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் நாட்டியம் ஆடுவது, குதிப்பது, அதுக்கு குணாலம்னு பேரு. குணாலமாடி திரும்பினோ, இந்த பகவன் நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல அந்த ஆனந்தம் தலைக்கேறி நாம ஆனந்த கூத்தாட ஆரம்பிச்சிருவோமா. அப்படிப்பட்ட ஒரு பிளிஸ்ஃபுல் டான்ஸ் குணாலம். அதை ஆடிக்கொண்டு திரும்பினோ, திரியுங்கள்னா உடனே எங்கேயோ திரியிறோம்னு அர்த்தம் இல்ல, அப்படி வாழ்க்கை நடத்துங்கள். ஏன்னா நாத்தகு நாரணன், நாத்தகுனா நாவால் துதிக்க தகுந்த நாராயணன் அர்த்தம். இந்த நா இருக்கே, இது பெருமாளை தான் துதிக்கணும், அற்ப மாந்தர்களை துதிக்க கூடாது. அதனால தகுனா தகுதியானவன் அர்த்தம். நாத்தகு நாரணன்னா நாவால் துதி செய்வதற்கு தகுதியான நாராயணன். இந்த நாக்கு காசிப் பேசவோ வம்பு பேசுறதுக்கோ ஏற்படல. நாக்கு இன்னொருத்தர திட்டவோ, அவர் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணார், இதை பத்தி பேசின்னு இருக்கவோ ஏற்படல. இந்த நா என்பது நாராயணனை துதிப்பதற்காக ஏற்பட்டது. அதனால நாவுக்கு தகுந்தவன் நாராயணன். நாத்தகு நாரணன் தம் அன்னை நரகம் புகாள், அவனுடைய அம்மா நரகத்துக்கு போக மாட்டா. அப்படியே பாட்ட பாருங்க, ஒரு அழுக்கு குழியில மேலேந்து அமுதம் பாய்ச்சினா எப்படி இருக்கும், அது போல அழுக்கு குழந்தைக்கு முகில்வண்ணனான எம்பெருமானின் திருநாமத்தை அமுதமாக பாய்ச்சி விடுங்கள். நீங்களும் கோத்து குழைத்துன்னு கலந்து கலந்து குணாலம் ஆடுதல்னு ஆனந்த கூத்தாடுங்கள். இப்படி ஆனந்த கூத்தாடி பகவன் நாமாவை சொல்லிட்டே இருந்தா நாத்தகு நாரணன், நாவால் துதிக்க தகுந்த நாராயணனுடைய அம்மா நரக்கத்துக்கு போமாட்டா. ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திர பிள்ளையை என் முகில்வண்ணன் பேரிட்டு கோத்து குழைத்து குணாலமாடி திரிமினோ, நாத்தகு நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திர பிள்ளையை என் முகில்வண்ணன் பேரிட்டு கோத்து குழைத்து குணாலம் ஆடி திரிமினோ, நாத்தகு நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Just like nectar flowing into a pit which is full of dirt, name your children with the nectarine names of the cloud-hued Lord, so that they get rid of all impurities, and you just mingle with the Lord, dance with bliss, so that the mother of Narayana, who is fit to be worshipped by the tongue, never attains hell என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்துல இந்த பதிகத்தை அனுபவித்த நமக்கு பலன் சொல்லி நிறைவு செய்ய போறார் பெரியாழ்வார். அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திர பிள்ளையை என் முகில்வண்ணன் பேரிட்டு, ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திர பிள்ளையை என் முகில்வண்ணன் பேரிட்டு கோத்து குழைத்து குணாலமாடி திரும்பினோ, நாத்தகு நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். கோத்து குழைத்து குணாலமாடி திரும்பினோ, நாத்தகு நாரணன் தம் அன்னை நரகம்